மதுரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பார்வையிட்ட பிறகு அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அல்லது கோப்புகளை திருப்பி அனுப்பாமல் இருக்கிறது, சில கோப்புகளுக்கு காரணம் கூட தெரியாமல் எல்லாம் வைத்திருப்பது போன்ற பணிகளை அந்த கருத்தை தான் நேற்று முதலமைச்சர் அவர்கள் அது தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார், அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இதன் மூலமாக ஆளுநர் முழு ஒத்துழைப்பு தருவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே 1, 2 இப்படி காலதாமதம் அடுத்த அடிப்படையில் அது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், அந்த ஆன்லைன் என்கிற அந்த புதிய சட்டத்தை தமிழக அரசாங்கம் கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும், பல ஏழைகள்லாம் அதில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய தற்கொலைக்கு ஆளாகிறார்கள் என்பது காரணத்தினால் தான் அவசரமாக சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் அவர் வேகமாக செயல்படவில்லை என்கிற காரணத்தினால்தான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அருமையண்ணன் அதனுடைய தலைவர் டிஆர் பாலு மூலமாக ஏற்கனவே மத்திய அரசாங்கத்திற்கும் அதே போன்று குடியரசுத் தலைவர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டிருக்கிறோம். அந்த ஆளுநரை விரைந்து செயல்படுத்த வையுங்கள், இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்க சொல்லுங்கள் என்று ஏற்கனவே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் நடைபெற என்று சொன்னால் வருங்காலம் எப்படி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ரைட், மகிழ்ச்சி, நன்றி. ஆளுநர் தெரிவித்த கருத்துக்கு அது சார்ந்த தன்னுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றும் அவருடைய செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் தனது கருத்தை ஏவா வேலு பதிவு செய்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.